எப்படி நம்ம நீதிமானாக ஆக்கப்பட்டோம்? நீதிமான்னா யாரு? நீதிமானுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நன்மை ஆசீர்வாதம் என்ன? அடுத்து நீதிமான் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி இருப்பான்? இந்த 4 காரியத்தை குறித்து வேதத்திலிருந்து நாம் அநேக வசனங்களை பார்க்க போகிறோம். முதலாவது ரோமர் 3வது அதிகாரத்தில் இப்போ வாசித்த அந்த பகுதியில் பார்க்கிற பொழுது, அந்த அதிகாரம் முழுவதும் யூதர் புறஜாதியார் அந்த பிரிவினையெல்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றாக்கி விட்டார். ஏன்னா ஆண்டவர் புறஜாதிகளை விசுவாசத்தினால தான் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்ற முடியாது. அவங்களும் வரப்போகிற இயேசுவுக்கு அவங்க விசுவாசம் வைத்து தான் நீதிமான்களாக்கப்படுறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு போனதை விசுவாசித்து நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ அதை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லிட்டு வர்றப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் சொல்லுகிறார். 10வது வசனத்துல பாருங்க, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சவிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. ரட்சிக்கப்படாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது என்று அங்கே பவுல் சொல்றதை பார்க்கிறேன். நீதிமான் ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு இப்படி சொல்லிட்டு அடுத்து 23வது வசனம் பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவமகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள்.